உலகத்தில் எங்கேயாவது இது நடக்குமாப்பா? கள்ளச்சாராயம் குடிச்சு ஒருத்தன் சாவறான், அந்த சாவுக்கு வந்தவங்க அதே கள்ளச்சாராயத்தை குடிச்சு 60 பேர் சாவறான்னா என்னையா கவர்மெண்ட் இது? இல்லைனா இவ்வளோ பேர் செலுத்துறது வாய்ப்பே இல்லை. கலெக்டர் வந்து ஒரு பொறுமை புதிய கலெக்டர் வந்து பாட்டியே வராமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்காமல் அங்கே இருந்துக்கிட்டு இது விஷ சாராய்ச்சால சாவலன்னு சொல்ல ஒரே காரணம் இருக்கிறவங்கலாம் குடித்தான். அந்த சாராயத்தையும் குடிச்சதுனால எல்லாத்தையும் கண்ணு பூச்சி கால் பூச்சி எல்லாம். அந்த கலெக்டர் நேரம் ஜெயிலில் இருக்கணுமா இல்லையா? இல்லையோ பணம் வராத இளையராஜா மற்றும் ஜெயமுருகன் இந்த 2 பேருமே வந்து மாதவன்சேரியை சேர்ந்த 2 பேருமே வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். என்னப்பா உயிர் தானேப்பா. வரும்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. லெட்ரு அங்கே இருக்குது இங்கே இருக்குது வரும், முதலமைச்சர்கிட்ட போயிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவர் தான் எங்கள் வீட்டில் சம்பாதிச்சவங்க, அவங்க தான். அவங்கள நம்பி தான் நாங்கள் இருந்தோம். இது எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை இவர் விசாரிக்கும் போது வானகரத்தில், சென்னையில் மதுரவாயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வானகரத்தில் ஜெயசக்தி கெமிக்கல்ஸ் என்ற ஒரு நிறுவனம் சட்டப்பூர்வமாக மெத்தைல் ஆல்கஹாலை தொழில், அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக மெத்தைல் ஆல்கஹாலை 5000 லிட்டரை வாங்கி அது தொழில் நசிந்து விட்டதால் அந்த மெத்தனாலோட பயன்பாடு முடிஞ்சு போயிடுது. பிஸ்னஸ் மூடிடுறாங்கன்னு வச்சுங்க. மூடின பிறகு ஒரு 1200 லிட்டர் மெத்தனால் சும்மா இருக்குது. அது இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் சென்று சேர்க்கிறது. ஸோ சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஜெயசக்தி கெமிக்கல்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த இளையநம்பி என்ற ஒரு இன்ஜினியர் தான் இதை விற்கிறாரு, அதுதான் இதுக்கு மூலம் என்பதை ஸ்டாலின் அவர்களின் அரசு இந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் 67 பேர் செத்துக்க மாட்டாங்க. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்பு நானும் CEO சங்கர் அவர்களும் ஒரு நேர்காணலில் பேசியிருந்தோம். அந்த நேர்காணலில் தற்போது இன்று வெளியிடுவதாக இருந்தது. தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளச்சாராய மரணத்தை CBI விசாரிக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டு வருகிறார்கள். ஸோ அந்த உத்தரவு விட்ட பிறகு இந்த பகுதி இந்த காணொலி சேர்க்கப்பட்டுள்ளது. இதோட தொடர்ச்சி தான் பின்வரும் காணொலி. சார் வணக்கம். வணக்கம் இல்லையோ சார், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சியில் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எப்படி அது வந்து அந்த அரசு இயந்திரம் இலகுவாக எடுத்துக்கொண்டது, ஒருவேளை மாவட்ட ஆட்சியர் அது கள்ளச்சாராய மரணம் தான் என்று முன்கூட்டியே அறிந்து தடுப்பு நடவடிக்கை தான் நடத்தியிருந்தால் கிட்டத்தட்ட பாதி மரணம் கிட்ட தடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி முக்கால்வாசி தடுக்கப்பட்டிருக்கும் நம்ம பேசியிருந்தோம். தற்பொழுது அதிமுக, பாமக மற்றும் பல கட்சிகள் இணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்த வழக்கை CBCID விசாரிக்கக்கூடாது, CBI தான் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுத்திருந்தார்கள். அதோடைய தீர்ப்பு என்று நீதியரசர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். எங்களுக்கு வந்து காவல்துறை மீது வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஈஸியாக வந்து நீதிமன்றம் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் ஏன் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லியோ, ஃபஸ்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு எனக்கு ரொம்ப இது இயல்பாக அமைஞ்சது இல்லையா? இது நேற்று நம்ம ஷூட்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நேற்றைக்கு முன்தினம்னு நினைக்கிறேன் ஷூட்டு இல்லைங்களா? நேற்றைக்கு முன்தினம் ஷூட்டு. அப்போ பேசும்போது இன்றைக்கி இந்த தீர்ப்பு வரப்போகிறது என்பது நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட இந்த 67 பேரை வந்து மக்கள் மறந்து விட்டார்கள். முதல்வரும் முடிச்சுட்டு ஆய்வு நடத்துகிறேன்னு தீப்பெட்டி ஃபேக்ட்ரியில், பட்டாசு ஃபேக்ட்ரியில் ஷூட்டிங் நடத்துறதுக்கு அவரும் கிளம்பி போயிட்டார். நான் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போதே என்னோடய ஆதங்கத்தை நான் தெரிவிச்சிருந்தேன். 67 பேர் செத்து போயிருக்கான். இது தவிர்க்கப்படக்கூடிய மரணங்கள். இது அப்படியே விட்டுடுறாங்களே, யாருமே இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணணும், இதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு நான் பேசியிருப்பேன் இந்த வீடியோவில். இன்றைக்கி உயர்நீதிமன்றமும் அந்த ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறது அப்படின்றது தான் எனக்கு உள்ளபடியே சந்தோஷம், நம்பிக்கை ஏற்படுத்திடுது. ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு CBIக்கு இந்த கள்ளச்சாராய விசாரணையை மாற்ற வேண்டும் என்று வழக்கு தொடுத்த கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், என்பதுரை அவர்கள், வழக்கறிஞர் அணி செயலர் என்பதுரை அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி வழக்கு தொடுத்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அண்ணன் திரு பாலு அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார். இது போக தேமுதிகவும் வழக்கு தொடுத்திருக்கிறது. ஓகேங்களா? 4 கட்சிகளும் தங்களது ஜனநாயக கடமைகளை ஆற்றியிருக்கிறார்கள். உள்ளபடி அவர்களுக்கு 4 கட்சிகளுக்கும் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. CBIக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது ஆர்கியூ பண்ண இந்த 4 கட்சிகள் சார்பாக ஆர்கியூ பண்ண சீனியர் அட்வொகேட்ஸ் திரு ராகவாச்சாரி, திரு NL ராஜா அண்டு திரு எலிஃபண்ட் ராஜேந்திரன் ஆகியோர் வாதாடும்போது என்ன வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க அங்கே பாருங்கள் சார். மே 2023 தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு. அன்றைக்கி யாரும் கோர்ட்டுக்கு வரல. ஓகேங்களா? சரி, விசாரிக்கும்.
சிபிசிஐடி தானே விசாரிக்குது, கரெக்டாக விசாரிப்பாங்கன்னு நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம். திருப்பி இது நடக்குதுன்னா அப்போ இதே சிபிசிஐடி விசாரித்தா எப்படிங்க நாங்கள் இதை நம்புறது? அதனால் நாங்கள் நம்ப முடியாது. அதனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட என்ற வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இது போல் பல்வேறு வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. தமிழக அரசு ஒரு தந்திரத்தை செய்தது. இன்றைக்கி நம்ம இந்த நேர்காணலே பேசியிருக்கோம். நீங்கள் ரொம்ப அழகாக வந்து கலெக்டர் சொன்னதை சொன்னீங்க, ஞாபகம் இருக்குங்களா? கலெக்டர் வந்து இது கள்ளச்சாராய சாவு இல்லைன்ட்டு அவர் சொல்லாமல் இருந்திருந்தா சாவுக்கு வந்தவன் செத்துருக்க மாட்டான். ஓகேவா? இது எவ்வளோ பெரிய கொடூரமான குற்றம் இது. ஸோ இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் இல்லையா? இப்போ சிபிசிஐடி விசாரிச்சாங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே சார்ஜ் ஷீட் போடணும்னு சிபிசிஐடி சொல்லுமா? அப்போ சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி சிபிசிஐடியோட தலைவர் ஐஜியாக இருக்கக்கூடியது யார் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. திரு அன்பு ஐபிஎஸ். ஓகேவா? ஏன் அன்பு ஐபிஎஸை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் என்றால், மதுரையில் தினகரன் அலுவலகத்தில் 3 ஊழியர்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள், நினைவு இருக்கிறதா? ஆமாம். அழகிரி ஆதரவாளர்களோ இல்லை எரித்து கொல்லப்பட்டார்களா? ஊர் பார்க்க தானே அது நடந்துச்சு. ஆமாம். எல்லாம் கட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து எல்லாரும் கண்ணு முன்னாடி டிவி கேமரா முன்னாடி போய் எரிச்சாங்களா? இவர் தான் கேஸ். வழக்கின் தீர்ப்பு திமுக ஆட்சியில் வந்தது. பிறர் சாட்சியை மாறினார் அவர் அன்பு. இந்த அன்பு நான் பார்க்கல, சாட்சி சொன்னதையா? அதற்கு பிறகு மாண்புமிகு நீதிபதி திரு PN பிரகாஷ் அவர்கள் இந்த இதெல்லாம் விடுதலை ஆகிட்டாங்க எல்லாம். இவர் அன்பு மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி நடக்கும் விசாரணை? விடுதலை ஆகிட்டாங்க எல்லாம். ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் இந்த அக்யூஸ்டையும் கூப்பிட்டு வச்சு அப்போ எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் போட்டு காமிச்சு இதை எப்படி விடுதலை பண்ணுறதுன்னு தூக்கிலதுன்னு திருப்பி கன்விக்ஷன் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அன்பு அவர்களின் தலைமையில் தான் இன்றைக்கி சிபிசிஐடி இயங்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம்ல, ஒரு அடிஷனல் டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்கள் விரிவான அறிக்கையை அனுப்பியிருக்கிறான்னு பேசியிருக்கிறோம்ல. அந்த வெங்கட்ராமன் இந்த கவர்மெண்ட்டு சிபிசிஐடி விட்டு மாற்றிடுச்சு. அறிக்கை வந்து அப்படி கொடுத்ததா இல்லையா, இல்லை என்ன காரணம்? நல்லா வேலை செய்கிற அதிகாரிக்கு இங்கே என்ன வேலை? அதனால் காவல்துறைக்கு தொடர்பே இல்லாத நிர்வாக பதவியில் அவரை நியமித்திருக்கிறார்கள். எனக்கு நான் சொல்கிறேன், நம்ம நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த டிஜிபி அவர்கள் அரசுக்கு மெத்தனாலுக்கு பாலிசி ஃப்ரேம் பண்ணலைன்னா மீண்டும் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழும்னு அறிக்கை அனுப்பியும் இவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க. இதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் போனதுக்கு யாராவது ஒருத்தர் காரணமாக இருப்பாங்க, அவங்க மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது, 67 பேர் செத்துருக்குறான். அதனால் நான் மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்தேன்லாம் சொன்னேன். இன்றைக்கி உயர்நீதிமன்றம் இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. நான் சிபிஐ விசாரணையை முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா சிபிஐ எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். இப்போது திரு அன்பு அவர்கள் தலைமையில் சிபிசிஐடி விசாரித்தா ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்றீங்களா? எஃப்ஐஆர் போடுறதுக்கு யோசிப்பாங்க. நியாயப்படி அந்த டிஜிபி அளித்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்காத திரு அமுதா அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கரெக்டா? அப்புறம் தொடக்கத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு சாவுறாங்க, அது கள்ளச்சாராயம் சாவே இல்லைன்னு பேட்டி கொடுத்த அந்த கலெக்டர் இதில் அக்யூஸ்டாக சேர்க்கணும். கரெக்டா? கரெக்ட். அந்த கலெக்டர் வந்து இல்லைங்க ஆமாங்க இது கள்ளச்சாராயம் சாவுன்னா அப்படியே விட்டுட்டு எல்லாம் ஓடிருப்பான். கலெக்டர் செத்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கலெக்டர் வந்து நேரில் போய் பார்க்கல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, எக்ஸாக்ட்லி இதெல்லாம் இல்லாமலே கலெக்டர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய irresponsible பிஹேவியர் ஆன் தி பார்ட் ஆஃப் தி கலெக்டர். அப்போ கலெக்டர் குற்றவாளியாக அதில் சேர்க்கணும். சிபிசிஐடி சேர்க்கணும் நம்புறீங்களா நீங்கள்? சிபிஐ சேர்க்குமா? நிச்சயம் சேர்க்கும், நிச்சயம் சேர்க்கும். சிபிஐக்கு இவங்களை காப்பாற்றணும்னு என்ன பாருங்க, சிபிஐ இவங்களை காப்பாற்றணும்னு இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. சிபிஐ மட்டும் கரெக்டாக விசாரிச்சிருமா அப்படின்ட்டு நிறைய பேர் அங்கேயும் வந்து அரசியல் அழுத்தம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் அழுத்தங்கள் இருக்கிறதோ இல்லையோ, இந்த அதிகாரிகளின் அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சிபிஐ என்ற ஏஜென்சி வந்து அந்த மெத்தட் இருக்குல்ல, சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுற மெத்தட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஃபுல் ப்ரூஃப். அழுத்தங்கள் இருக்கும், அங்கேயும் குற்றவாளிகளை காப்பாற்றுற வேலைகள்லாம் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரிய வந்து அந்த விஷயத்தை விசாரிக்காமல் அவர்களால் உதாசீனப்படுத்த முடியாது. இப்போ நாம் வந்து அந்த ஒரு கடிதத்தை நம்ம போட்டிருக்கோம். திரு ஏடிஜிபி சிபிசிஐடி வெங்கட்ராமன் அவர்களோட அறிக்கை அண்டு டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் அரசுக்கு உள்துறைக்கு அளித்த அறிக்கை, இது ரெண்டையும் நம்ம நிகழ்ச்சியில் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த கடிதம் சிபிஐக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மீது அவர்கள் விசாரணை நடத்தியே தீர வேண்டும். புரியுதா? சிபிசிஐடிக்கு இது போச்சுன்னா தூக்கி வர வச்சுருவாங்க. யோ இது எங்கே நாங்கள் அனுப்பிச்ச லெட்டர் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தூக்கி வர வச்சுருவாங்க. சிபிஐ அதை பண்ணாது, அதோட ட்ரெயில் என்னென்னு ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அதில்? எக்ஸாக்ட்லி அந்த அறிக்கையின் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, நடவடிக்கை எடுக்காமல் போனதற்கு யார் பொறுப்புன்றதெல்லாம் சிபிஐ விசாரிக்கும். அதுதான் அந்த ஏஜென்சியோட சாமு. இப்போது ஒருவேளை சிபிஐயோட நாலேஜுக்கே இது போகலன்னு வச்சுக்கலாம், அப்போ அவங்க வந்து விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் மனித உரிமை ஆணையத்துக்கு நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த நான் இப்போ இதை சிபிஐக்கு அனுப்ப மாட்டேனே, இன்றைக்கி சாயங்காலம் அனுப்பிச்சிடுவேன். உங்களுக்கு தெரியாத அந்த விஷயம்? தெரியும், தெரிஞ்சாலும் எங்களுக்கு வந்து இந்த எஃப்ஐஆரை தான் விசாரிக்க சொல்லியிருக்கு கோர்ட். அப்படி சொல்லலாம்ல? சொல்லலாம். எஃப்ஐஆரில் என்ன கலாச்சாரம் குடிச்சு செத்துட்டாங்கன்றதான் இந்த லெட்டர் அதில் வராதில்ல. ஆமாம். ஸோ நான் இப்போ ஒரு இந்த மனுவா சிபிஐ இணை இயக்குனர் தென்மண்டல இணை இயக்குனருக்கு நான் இதை அனுப்புவேன். நான்
இந்த மாதிரி அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளோடு தொடர்புடையது தான் இந்த அறிக்கை. இதை யார் இதில் நடவடிக்கை எடுக்கலன்றதை சேர்த்து விசாரிக்கணும், அவர்கள் விசாரித்தே தீர்வார்கள். ஒன்ஸ் ஒரு மனு சிபிஐக்கு போச்சுன்னா அதுக்கு ப்ராப்பர் டிஸ்போசல் கொடுக்கணும், புரியுதா? அந்த வழக்கை மூடுனாவே என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இப்போ இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு, இதில் நான் விசாரணை செய்யலை அப்படின்றத அந்த வழக்கில் பதிவு செய்ய வேண்டும். ஸோ அதனால் இந்த அறிக்கையெல்லாம் இவர்கள் உதாசீனப்படுத்த முடியாது. சரிங்க சார். இப்போ இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாதா தமிழக அரசு? தமிழக அரசு என்றால் அதிகாரிகள் தான் தமிழக அரசு அல்லவா? நிச்சயமாக மேல்முறையீடு செய்வார்கள். அங்கே வந்து அவங்களுக்கு சாதகமாக வரலாம்ல? அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? சொல்கிறேன். அண்ணா நகரில் ஒரு போக்சோ வழக்கு, ஒரு குழந்தை, பெண் குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு. மாண்புமிகு நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு ஒரு போக்சோ கேஸை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, நீங்கள்லாம் மனுஷனுங்களான்னு திட்டிட்டு விரிவாக பேசுவோம். உச்சநீதிமன்ற ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு அதை பற்றி விரிவாக பேசுவோம். அவுட்லைன் சொல்லிடுறேன். திட்டிட்டு உங்களையெல்லாம் நம்பி இந்த கேஸை ஒப்படைக்க முடியாது, சிபிஐக்கு மாற்றுறேன் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார்? டிஷ்யூம் அதிகாரி, சென்னை சிட்டி போலீஸில் வருது. இது அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய தமிழக அரசின் நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும், அந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும்னு போனாங்க. உச்சநீதிமன்றம் சிபிஐ நடவடிக்கைக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு போட்டுட்டு சிபிஐ விசாரித்தா 7-8 வருஷம் ஆகும். இது அதைவிட மிக மிக சீரியஸான குற்றம். சிபிஐக்கு கொடுத்து 7 வருஷம்லாம் இதை விசாரிக்கக்கூடாது. ஒரு டிஐஜி தலைமையிலான அதிகாரியை வைத்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இருக்க வேண்டும், வெளிமாநில ஐபிஎஸ் அதிகாரிகள். அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளில் 3 பேர் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்க வேண்டும். அந்த 3 பேரில் 2 பேர் வெளிமாநிலத்தை தமிழகத்தை சாராத ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்க வேண்டும். அதோடு நிறுத்தலை. இந்த விசாரிக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு ஒவ்வொரு வாரமும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்விடம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். எந்த உயர்நீதிமன்ற அமர்வு இதை விசாரிக்க வேண்டும் என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முடிவு செய்வார். இப்படி போட்டு வாரம் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் போட்டுட்டாங்க ஆர்டர். சிபிஐயே பரவாயில்ல, சிபிஐயே விட்டுருக்கலாம். வாரம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம், புரியுதுங்களா? இதற்கு தமிழக அரசு யாரை நியமித்தது தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமாக ஃபீஸ் வாங்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோஹத்கி அவர்களை தமிழக அரசு நியமித்தது. என் மீது குண்டர் சட்டம் போட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்றேன் அல்லவா, அதற்கு யாரை நியமித்தார்கள்? முகுல் ரோஹத்கியை நியமித்தார்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் நினப்பு, சிட்டிங்கு அப்பியரன்ஸுக்கு 40 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறவரை வச்சு கோர்ட்டில் சொன்னோன்னா ஈஸியாக தப்பிச்சிடலான்னு. அதனால் இதில் இப்போ நீங்கள் நல்லா கேட்டீங்க, இந்த வழக்கை கள்ளக்குறிச்சி வழக்கை சிபிஐ விசாரணை நடத்தினால் இந்த அதிகாரிகளோட ரோல்லாம் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு 67 பேர் ஏன் செத்தான்றதை விசாரிக்கும் போது கலெக்டர் சொன்ன பொய் வருமா வராதா? ஏன்பா பொய் சொன்ன கூப்பிட்டு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்போது சார் வசந்த கார்த்திகேயன் தான் சார் இப்படி சொன்னார்னா அவர் சொல்ல வர மாட்டாரா? சொல்லுவார். அழுத்தம், அரசியல் அழுத்தம். அண்டு ஜஸ்டிஸ் PB பாலாஜி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு அவர் தனியாக ஒரு தீர்ப்பு எழுதியிருக்கிறார். இந்த வழக்கில் தீர்ப்பு வரட்டும், நகல் வரட்டும், அந்த முழுமையாக நம்ம பேசுவோம். அதில் தனியாக ஒரு தீர்ப்பு எழுதுகிறாரு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கே இல்லை. காவல்துறைக்கு தெரிந்து தான் இது நடந்திருக்க முடியும். அதனால்தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறோன்னு அவர் தனியாக எழுதியிருக்கிறார். அப்போ இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே சிபிஐக்கு பைண்டிங். இன்னொன்று, சிபிஐயில் விசாரணை அதிகாரிகளாக இருப்பாங்க. நீங்கள் சிபிஐ என்ன சார் கரெக்டாக விசாரிச்சிருவாங்கன்னு கேட்டிங்க. ஏன்னா தமிழகத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. இப்படி தான் நினச்சின்னு இருப்பீங்க நீங்கள், இப்படி தான் நினச்சின்னு இருப்பீங்க. தமிழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழகத்தை சார்ந்தவர்களும் இருப்பார்கள், தமிழகத்தை சாராதவர்களும் இருப்பார்கள். இந்த மாதிரி வழக்கில் எல்லாம் சிபிஐ அமைப்பு யாரை நியமிக்கும்னா தமிழகத்தை சாராதவர்களை விசாரணை அதிகாரிகளே போட்டுருவாங்க, புரியுதுங்களா? சிபிஐலேயே ரெக்ரூட் ஆகிற சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க தமிழக காவல்துறை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. கரெக்டாக தமிழ்நாடு போலீஸ்லேருந்து டெபுடேஷனுக்கு போகிறவங்க தான் தமிழக காவல்துறை திருப்பி அங்கே தானே போகணும். இப்போ இந்த மனித உரிமை ஆணையத்தில் டிஎஸ்பி ஒரு பாடப்படுத்துகிறாங்கல்ல, சுந்தரேசனா யாரோ ஒருத்தர் அவர் பாடப்படுத்துகிறாங்கல்ல, அது மாதிரி ஸ்டேட்டில் இருந்து டெபுடேஷனில் போகிறவங்க வேணால் பயப்படுவாங்க. ரயில்வே போலீஸ்லேருந்து வந்திருக்கவங்க, சிஆர்பிஎஃப்லேருந்து வந்திருக்கவங்க, சிஏஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்கவங்க, பார்டர் செக்யூரிட்டி போலீஸ்லேருந்து வந்திருக்கவங்க, வருமான வரித்துறையிலேருந்து வந்திருக்கவங்க, இவங்களாம் இருப்பாங்களா அங்கே ஆய்வாளர்களா? அவங்க ஏன் பயப்படணும்? யாரை காப்பாற்றணும்?
இதனால்தான் சிபிஐ மீது நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்கிறேன். அங்கேயும் அழுத்தங்கள் இருக்கும். இந்த அதிகாரிலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சும்மா விட்ருவாங்களா, என் பேர் மட்டும் எடுங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களால் காப்பாற்ற முடியாதபடி இந்த சிபிஐயோட சிஸ்டம் இருக்குது. இன்னொன்று வி நீட் டு ஹேவ் ஃபெய்த் இன் சம் ஏஜென்சி. இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு போனால் அப்புறம் எங்கே தான் போவீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஜென்சியில் சிபிஐ இஸ் ஒன் ஆஃப் தி குட் ஏஜென்சிஸ். அதை மறுப்பதற்கு இல்லை. அதனால் இதில் நியாயம் நடக்கும்னு நம்புகிறேன். சரிங்க சார், இந்த தீர்ப்பு இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த வர இதோட கண்டினியூட்டி என்னவாக இருக்குன்னா, கள்ளக்குறிச்சியில் அந்த கருணாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் எப்படி மரணம் நிகழ்ந்தது, அங்கே போய் நான் ஃபீல்டு விசிட் பண்ணேன். ஸோ அதை பற்றி தான் வந்து வரப்போகிற அடுத்த செக்மெண்ட்டில். ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ. நீங்கள் சிறையில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த 67 பேர் இறந்தபோது தொடக்கத்தில் 2-3 பேர் இறந்தார்கள். இருக்கும்போது என்ன அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னார்னா, இந்த இறப்பு கள்ளச்சாராயத்தில் ஏற்படவில்லை, அவர்கள் வந்து உடல்நலக் குறைவால் இறந்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். நான் தொடக்கத்தில் அப்படி நினச்சேன், சரி உடல்நலக் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கருணாபுரம் அந்த அங்கே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட இறந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு வந்து மாதவஞ்சேரின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க. நீங்கள் சிறையில் இருந்தீங்க அந்த டைமில், உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் கிடைச்சிது? நான் சிறையில் இருந்தபோது புதுக்கோட்டையில் என்னை கஸ்டடி எடுக்கிறாங்க. கஸ்டடி எடுக்கும்போது தான் எனக்கு அந்த வழியில் என்னை அழைத்து சென்ற காவல்துறையினர் எனக்கு இந்த விவரங்களை தெரிவித்தார்கள். எனக்கு ரொம்ப உள்ளபடியே சொல்கிறேன், ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இதை நம்ம திருப்பி திருப்பி ஏன் பேசணுன்னா, இப்போ நிறைய பேர் வந்து கரண்ட் டாப்பிக்கை பேசாமல் இதை ஏன் போய் பேசுகிறாங்கன்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இது மீண்டும் எப்போதும் நடக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். இந்த 67 பேர் இறந்தது தவிர்த்திருக்கப்படக்கூடியது. அதுதான் இதில் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த ஊரை சேர்ந்தவர், ஏழைங்க தான் போய் கலாச்சாரத்தை குடிப்பாங்க. ஓகேவா? அந்த பெரிய லெவலில் கிளப்பில் போய் குடிக்கிறவங்க கள்ளச்சாராயத்தை தொடமாட்டாங்க. கரெக்டுங்களா? ஆமாம். இந்த கள்ளச்சாராயத்தை ஏன் குடிக்கிறாங்கன்னா, அந்த 160 ரூபா 180 ரூபா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு குவார்ட்டர். என்ன ஜெயபிரகாஷ்? 80, 180. அந்த 200 கிட்டத்தட்ட 200 வந்துருச்சு. 150. அந்த 150 ரூபா இல்லாதவன் தான் போய் இதை குடிக்கிறான் இல்லையா? நீங்கள் மதுவுக்கு அவனை அடிமைப்படுத்தி வச்சிட்டிங்க. 20-30 வருஷமாக அவனை விற்று பழக்கி அவனை அடிமைப்படுத்தி வச்சிட்டிங்க. அவனுக்கு அது வேணும், தேவையாக இருக்குது. அவனால் அந்த 150 ரூபா கொடுக்க முடியாமல் தான் போய் இந்த பாக்கெட்டை வாங்குறான். ஸோ இது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு எப்போயாவது ஒரு வாட்டி நீங்கள் இந்த கள்ளச்சாராயத்தை சட்டவிரோதமாக அனுமதித்தீர்கள் என்றால் எப்போயாவது ஒரு வாட்டி இந்த கெமிக்கல் கலந்து நடந்துடும். 20 வருடங்களாக திமுக மற்றும் அதிமுக அரசுகளின் முதல்வர்களாக இருந்த திரு கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் மிக மிக உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு நடைபெறாமல் பார்த்து கொண்டார்கள். கடைசியாக 2001 கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. அதற்கு பிறகு இல்லை. அப்படி இருக்கும்போது முதல்ல செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் நடக்குது. நம்ம பார்த்தோம், நம்ம பேசியிருக்கோம். ஆமாம். சரி, இது முடிந்தவுடன் எந்த அரசாக இருந்தாலும் அதில் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வழக்கு செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராய சாவுகள் தொடர்பான வழக்கு விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு கிரைம் நம்பர் 6/2023 இது விழுப்புரம் சிபிசிஐடி கிரைம் நம்பர், கிரைம் நம்பர் 2/2023 இது காஞ்சிபுரம் சிபிசிஐடி கிரைம் நம்பர். இந்த 2 கிரைம் நம்பரில் இன்வெஸ்டிகேஷன் சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கப்படுகிறது. சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கப்பட்டவுடன் சிபிசிஐடியில் ஒரு வெங்கட்ராமன் அடிஷனல் டிஜிபி இருந்தார். அவர் இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடைசி தலைமுறை நல்ல அதிகாரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற மற்ற அதிகாரிகளை போல இல்லை. விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் எப்போவுமே என்னென்னா அந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதோடு சேர்த்து இனி எப்போதும் இது நடைபெறக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். ஸோ திரு வெங்கட்ராமன் அவர்கள் இதை முழுமையாக விசாரித்து விட்டு ஒரு விஷயத்தை கண்டறிகிறார். அதாவது என்னென்னா, இந்த விழுப்புரம் மற்றும் அது மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இந்த 2 சம்பவங்களிலுமே ஒரே இடத்திலிருந்து தான் மெத்தனால் கிடைத்திருக்கிறது. இந்த 2 சம்பவங்கள்லையும் இந்த கள்ளச்சாராயம் விஷசாராயமாக மாறியதற்கு மெத்தனால் என்ற அந்த கெமிக்கல் தான் காரணம். இது 2மே 2 டெத்துலேயுமே ஒரே இடத்துலேருந்து தான் சப்ளை ஆகுது. ஸோ இது எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை இவர் விசாரிக்கும்போது வானகரத்தில், சென்னையில் மதுரவாயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வானகரத்தில் ஜெயசக்தி கெமிக்கல்ஸ் என்ற ஒரு நிறுவனம் சட்டப்பூர்வமாக மெத்தைல் ஆல்கஹாலை அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக மெத்தைல் ஆல்கஹாலை 5000 லிட்டரை வாங்கி அது தொழில் நசிந்து விட்டதால் அந்த மெத்தனாலோட பயன்பாடு முடிஞ்சு போயிடுது. பிஸ்னஸ் மூடிடுறாங்கன்னு வச்சுங்க. மூடின பிறகு ஒரு 1200 லிட்டர் மெத்தனால் சும்மா இருக்குது. அது இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் சென்று சேர்க்கிறது. ஸோ சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஜெயசக்தி கெமிக்கல்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த இளையநம்பி என்ற ஒரு இன்ஜினியர் தான் இதை விற்கிறாரு, அதுதான் இதுக்கு மூலம் என்பதை சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வருகிறது. ஸோ திரு வெங்கட்ராமன் அவர்கள் டிஜிபிக்கு 31/8/2023 அன்று ஒரு விரிவான 8 பக்க அறிக்கையை அனுப்புகிறார். இந்த டாக்குமெண்ட் அதை காட்டுங்க, அதை அறிக்கையை அனுப்புகிறார். அனுப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா,
கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை பிடிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு காவல்துறை விசாரிக்க முடியும், அண்டு மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறை விசாரிக்க முடியும். இந்த கள்ளச்சாராயத்திற்கு ஒரு அடிப்படை கெமிக்கலாக இருக்கக்கூடிய, அடிப்படை மூலப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த மெத்தனால் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தா, இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க இதை இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கள்ளச்சாராயம் விற்பவர்கள் தமிழகம் அல்லாமல் இந்தூர், பெங்களூரு மற்றும் ஆந்திர பிரதேஷ் ஆகிய மாநிலங்களிலிருந்து இந்த மெத்தனாலை ப்ரொக்யூர் பண்ணி இங்கே கள்ளச்சாராயமாக அதை கலந்து விற்பனை செய்கிறார்கள். அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இந்த மெத்தனால் வந்து எந்த சட்டத்தின் கீழ் இந்த மெத்தனால் வருகிறது என்றால் 2 சட்டம், முக்கியமான சட்டங்களின் கீழ் வருகிறது. தமிழ்நாடு டீநேச்சர்ட் ஸ்பிரிட் மெத்தைல் ஆல்கஹால் அண்ட் வார்னிஷ் வித்தின் பிராக்கெட் ஃப்ரெஞ்ச் பாலிஷ் ரூல்ஸ் என்ற ஒரு சட்டத்தின் கீழே இது வருகிறது. இது போக இன்னொரு சட்டம், மெத்தனாலை கைடு பண்ணுற இன்னொரு சட்டம் எதுன்னா, த சால்வெண்ட் ராஃபினேட் அண்ட் ஸ்லாப் அக்விசிஷன் சேல் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் யூஸ் இன் ஆட்டோமொபைல் ஆர்டர் 2000. இது ரூலு, அது லா. இந்த 2 சட்டத்தின் கீழ் தான் இந்த மெத்தனாலின் பயன்பாடு வருகிறது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸை சேர்ந்தவர்கள், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, போலீஸு, ரெவென்யூ அஃபிஷியல்ஸ், இவங்க அத்தனை பேரும் இந்த மெத்தனாலோட மூவ்மெண்ட்டு, ஸ்டோரேஜ் 2ஐயும் மானிட்டர் பண்ணணும். ஆனால் சரிவர இவங்க யாருமே மானிட்டர் பண்ணுறதில்ல. இன்னொன்று, இந்த மெத்தனால இது வச்சுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட வெடிமருந்து மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஆல்கஹால் இல்லையா, எரியக்கூடிய பொருள் இது. ஸோ அதனால் இதை வந்து பீரியாடிக்கலாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும், இதுக்குன்னு ரெஜிஸ்டர் வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி, உங்கள் ஃபேக்ட்ரிக்கு 1000 லிட்டர் மெத்தனால் வேணும்னு நீங்கள் வாங்குறீங்கன்னா தினந்தோறும் கணக்கு கட்டணும். இன்றைக்கி நான் 100 லிட்டர் யூஸ் பண்ணேன், மீதி 1900 லிட்டர் இருக்குது, எப்போ காலி ஆகுது அப்படின்ற இந்த ஸ்டாக்கேஜ், அந்த ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்கல்ல, இது கரெக்டாக வச்சுருக்கணும். அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் போய் அதை செக் பண்ணி கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஒரு 100 லிட்டர் காணா போதா, இதெல்லாம் செக் பண்ணணுன்ட்டு இருக்குது. ஆனால் எந்த அதிகாரியும் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆய்வு செய்து இதை சரிவர கண்காணிப்பது இல்லை. இப்படி சரிவர கண்காணிப்பு இல்லாத காரணத்தால் இந்த மெத்தனால் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு போய் இது போன்ற மரணங்கள் நேர்கின்றன. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த 2 சட்டங்கள் நான் இப்போ குறிப்பிட்டேன்ல, இந்த 2 சட்டங்களிலும் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். திருத்தம் கொண்டு வந்து இந்த சட்டத்தை ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். ஸ்ட்ரிக்ட் ஆக்குனீங்கன்னா மெத்தனாலோட மூவ்மெண்ட்டு, இப்போ நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வாங்க முடியாது, தெரியும்ல. சரி, நீங்கள் இப்போ கல் இது வச்சுருக்கீங்க, லைசன்ஸ் வாங்கணும், லைசன்ஸ் ஏகப்பட்ட வெட்டுறவங்க, பாறை உடைக்கிறவங்க, எஸ், அவங்களுக்கு தேவை இருக்குல்ல. அந்த எக்ஸ்ப்ளோசிவ்க்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு தெரியும்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் அதை மானிட்டர் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வெடிப்பொருள் வாங்க முடியாது இல்லையா. அது போல் இதை ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். அதை ஸ்ட்ரிக்ட் ஆக்கிறதுக்கு இந்த லாவில் இப்போ நாங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த திருத்தத்தை யார் செய்ய முடியும்? மாநில அரசு தான் செய்ய முடியும் இல்லையா. அதனால் இவர் வந்து தமிழ்நாடு ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு 31/8/2023 அன்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார். திரு சங்கர் ஜிவால் அவர்கள் திரு வெங்கட்ராமன் அளித்த இந்த அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்துவிட்டு 13/12/2023 அன்று திரு சங்கர் ஜிவால் அவர்கள் அரசின் உள்துறை செயலாளருக்கு 13/12/2023 டிசம்பர் 2023 ஒரு லெட்டர் எழுதுறாரு. எழுதிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வேணும், சிபிசிஐடி கிட்ட நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைச்சிருக்கோம், அதை ஒப்படைச்சதில் இந்த மாதிரி பாலிசியில் லூப் ஹோல்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப முக்கியமாக திரு சங்கர் ஜிவால் அவர்கள் அவரோட அரசுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் கடைசி பேராகிராஃபாக என்ன சொல்கிறாருன்னா, கேசஸ் ஆஃப் illicit arac are handled by police and action are taken to curb illegal distribution, transportation and sale of illegal arac. Similarly, there are specific guidelines for handling rectified spirit. However, there are no clear instruction regarding handling of methanol. கள்ள சாராயத்தை பிடிக்கிறதுக்கு, கடத்துறதை கண்காணிக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்குது. அதே போல் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொருளை கண்காணிப்பதற்கும் தேவையான சட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த மெத்தனால் பயன்பாடு தொடர்பாக தெளிவான வரையறைகளோ சட்டங்களோ விதிகளோ இல்லை. இன் திஸ் இன்ஸ்டன்ஸ் கேஸ், இந்த மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு விவகாரத்தில் மெத்தனால் குடித்ததனால்தான் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அன்லெஸ் லேப்சஸ் ஆர் ஐடென்டிஃபைட் அண்ட் ரெக்டிஃபைட், சச் அன்ஃபார்ச்சுனேட் இன்ஸ்டன்சஸ் மே ஹேப்பன் அகெயின். Therefore, I request the government to issue necessary orders, further instructions in this regard. அப்படின்னு டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் அரசுக்கு உள்துறை செயலாளருக்கு 13/12/2023 அன்று எழுதிய கடிதத்தில் குறிப்பிடுகிறார். அண்டு உள்துறை யார்கிட்ட இருக்குது? உள்துறை சென்ட்ரலில் இருக்குங்களா, ஸ்டேட்டில்? இங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் அவர்களிடம் இருக்கிறது. எனக்கு இந்த ஆதங்கம் என்னால் தாங்கவே முடியல இல்லையோ, நான் ஓப்பனாக சொல்கிறேன். 67 உயிர்கள் போயிருக்கின்றன, தவிர்க்கக்கூடிய மரணங்கள். ஓகேங்களா, தவிர்க்கக்கூடிய மரணங்கள். இங்கே அந்த பிப்ரவரி மார்ச் மாதமோ என்னமோ
மே மாதம் கடந்த ஆண்டு மே மாதத்தில் ஒரு 22 பேர் சாகுறாங்க. செத்த பிறகு விசாரணை நடக்குது. விசாரித்து அதிகாரிகள் இதை கண்டுபிடிச்சி அரசுக்கு அறிக்கையாக அளிக்கிறாங்க. அரசு திரு ஸ்டாலின் அவர்களின் அரசு இந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் 67 பேர் செத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? செத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு இவங்க தான் விளம்பரத்தில் தானே இவங்க கவனம் செலுத்துகிறாங்க. இதெல்லாம் தான் ஒரு அரசு செய்ய வேண்டும். புரியுதா? இந்த சட்ட திருத்தத்தை லியோவும் சங்கரும் செய்ய முடியாது, வேறு யாருமே செய்ய முடியாது, சங்கர் ஜிவாலும் செய்ய முடியாது. அதனால தான் அரசுக்கு இதை தெரிவிக்கிறாரு. அரசு இதில் நடவடிக்கை எடுத்து இந்த திருத்தங்களை கொண்டு வந்து அந்த கவர்மெண்ட் மெஷினரியை ஸ்பீடப் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படிப்பா மெத்தனால் கிடச்சிருக்கும்? கிடச்சிருக்காரு. கடந்த முறை இந்த செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் 1200 லிட்டர் மெத்தனால்லேருந்து எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சுல 67 பேர் செத்தது, இது ஒரு 2000 லிட்டர் மெத்தனால் இதே மாதிரி சட்டவிரோதமாக ஒரு இடத்துல பதுக்கி வைக்கப்பட்டிருக்காது. அதை பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த சாவு நடந்திருக்குமா? நடந்திருக்காது. இப்போ 67 பேர் செத்துட்டாங்க. இப்போ சிபிசிஐடி விசாரணை நடக்குது. விசாரணை நடத்தி முடிச்சிட்டோன்னு கூட நீங்கள் கோர்ட்டில் சொன்னாங்க. இப்போது இந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்காதது, இந்த அறிக்கையின் மீது யார் நடவடிக்கை எடுக்கவில்லை, இந்த 67 பேர் இறந்ததற்கு யார் பொறுப்புன்ற ஒரு விசாரணையை அரசு நடத்திருக்கணும்ல. இந்த மொமெண்ட்டு வரைக்கும் இந்த விசாரணையை நடத்தலை. எனக்கு இதனால தான் இப்படி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு அறிக்கையை எழுதி அரசுக்கு அனுப்பிச்சிருக்கு. அது மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. 67 பேர் செத்துருக்கான். இதுக்கு யார் பொறுப்பானவங்கன்றதை கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையோ? கண்டிப்பாக எடுத்துருக்கணும் சார். ஏன்னா அது இழப்புகள் தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னெடுப்பால் தான் வந்து அந்த கள்ளச்சாராய மரணம் வந்து 2021 வரைக்குமே நடக்கலை. நிச்சயமா, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லையோ, அந்த பீரியடில் 90கள் எல்லாம் கள்ளச்சாராயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தானே இந்த ஐஎம்எஃப்எல்ன்ற இந்த லிக்கரோட புழக்கம் அதிகமாச்சு. அப்போல்லாம் கள்ளச்சாராயம் அங்கங்கே பெரும்பாலான இடங்களில் கள்ளச்சாராயம் தான். ஆக்சுவலாக அது பட்டசாராயம். பட்டசாராயம், ஆமாம். ஸோ அதை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தீவிரமான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்களோட 91, 96 காலகட்டத்தில் தான் நினைக்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் கள்ளச்சாராயம் விற்காமல் இருந்தால் அந்த ஆய்வாளருக்கு உத்தமர் காந்தி விருதுன்னு ஒரு விருது கொடுப்பாங்க. ஜெயலலிதா பீரியடில் 91 to 96 பீரியட் இந்த உத்தமர் காந்தி விருது வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட கள்ளச்சாராயமே தான் 20 வருஷமாக இல்லையே. அதனால் இதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு வந்து 20 வருஷம் கழித்து முதல்ல ஒரு 22 பேர் சாகுறான். அதுக்கப்புறம் திருப்பி அரசு அதிகாரிகள் விசாரித்து இதுக்கு என்ன காரணம்னு சொன்ன பிறகும் 67 பேர் சாகுறான்னா ஒரு அரசு இதற்காக வெட்கப்பட வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சிக்கு போய் நேரடியாக போய் இங்கே நடந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்திருக்கிறீர்கள். இந்த பகுதியில் போய் தீவிரமாக விசாரணை நடத்திருக்கிறீர்கள். அது என்ன நடந்துச்சுன்றது நீங்கள் பார்த்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் நான் கூடுதலாக சொல்லிடுறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு இது மனசு ஆறலை. இது எப்படி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்கன்னு மனசு எனக்கு கேட்கலை. அதனால் நான் இந்த 2 கடிதங்களையும் இணைத்து தமிழக மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த மரணங்களுக்கு பொறுப்பான நபர்கள் மீது உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும்னு சொல்லிட்டு நான் மனித உரிமை ஆணையத்துக்கு நேரடியாக சென்று நான் புகார் மனுவும் அளித்து விட்டு வந்திருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சென்று பார்த்தபோது உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி இந்த சம்பவம் நடந்தபோது வந்து நான் சந்தம் முடிஞ்ச கொஞ்சம் நாட்கள் கழித்து தான் அந்த இடத்துக்கு போனேன். போகும்பொழுது ஒரு வரலாறு சொல்லிடுறேன். ஏன் வந்து கள்ளச்சாராயம் கல்வராயன் மலை, கள்ளக்குறிச்சி அது சுற்றுலா பகுதியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வராயன் மலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிராமங்கள் கிட்ட இருக்கு. அந்த மக்களோட கல்ச்சரில் இது ஒன்று. ஏன்னா அவங்க பட்டசாரங்க மேலே அந்த அதாவது பட்டசாராயம்னு சொல்லுவாங்க. மரங்களில் இருக்கிற 7 பட்டையை எடுத்து அதை வந்து கொதிக்க வச்சு அதுலேருந்து வர ஆவியை எடுத்து குடிப்பாங்க. அது அவங்களோட கல்ச்சர். அது வந்து இருபாலருமே கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து மலை மேடு. ஸோ அவங்க வந்து உழைச்சிட்டு வருவாங்க. உழைச்சிட்டு வந்து ஈவினிங்கில் வந்து அதை குடிப்பாங்க. அது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் கல்ச்சராக இருந்துச்சு. இப்பயும் வந்து அது நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். மலையில் அவங்களே காய்ச்சி குடிக்கிறது. இதனால வந்து கீழே இருக்கவங்களும் மேலே போய் குடிப்பாங்க. மேலே கிடைக்குது இல்லை, அது நல்ல சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குங்க கள்ளக்குறிச்சி அதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கவங்களாம் மேலே போய் குடிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலேருந்து வாங்கிட்டு வந்து கீழே வைப்பாங்க வியாபாரம் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு தான் காட்சி தெரியும், மேலே இருக்கவங்களுக்கு தான் காட்சி தெரியும். ஸோ அவங்க பட்டியும் மேலே தான் கிடைக்கின்றதால இவங்க கீழேருந்து போய் மேலே வாங்கிட்டு வந்து அந்த சாராயத்தை அவங்களுக்கு தான் காய்ச்சவும் தெரியும். அவங்களுக்கு எந்த பதம்னு சொல்லுவாங்க, அதான் அவங்களுக்கு தான் தெரியும். கீழே வந்து விற்பாங்க. இதனால தான் வந்து கல்வராயன் மலை கள்ளச்சாராயத்துக்கு வந்து புகழ்பெற்றதாக இருந்தது. நிறைய பேருக்கு தெரியும். அது இனிமே அதை கட்டுப்படுத்த முடியலன்னா யாராவது வந்து சாராயம் காட்சி மாற்றிட்டாங்களோ இல்லை கைது பண்ணாங்களோ இல்லை சாராயம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டாலோ அதுக்கு வந்து அப்போ இருக்க ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். யார் பாதிக்கப்பட்டாங்களோ அப்படி ஹெல்ப் பண்ணலாம். அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க. இப்போ ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது பட்டசாராயம் வேறு கள்ளசாராயம் வேறு. அவங்க பட்டையிலேருந்து அது காசுது. கள்ளசாராயன்றது வந்து நீங்கள் சொல்கிறீங்க மெத்தனால் கெமிக்கல் மூலமாக வர சாராயம் தான் விஷ சாராயம், கள்ள சாராயம், வாட் எவர். நான் வந்து அதை வந்து
கலாச்சாரத்தை பட்டாச்சாரம் நான் ஆதரிக்கல. பட் அவங்க அந்த மக்களோட வேறுபாடு என்னன்றது சொல்றீங்க. இப்போ வந்து இருக்காங்கல்ல ஆளுங்கட்சியாக இருக்குல்ல, இப்போ உதயசூரியன் இருக்காருன்னா, இப்போ உதயசூரியன் வந்து அங்கே இருக்கிற மக்களை கண்டிப்பாக நீங்கள் ஆதரிச்சு தான் ஆகும். அது வந்து அங்கே ஏன்னா அது ஒரு பெரிய வாக்கு வங்கி, அந்த மலையில இருக்கவங்க பெரிய வாக்கு வங்கி. சங்கராபுரம் தொகுதி வந்து எப்படி வரும்னா, கொஞ்சம் ஓட்டு வந்து பாதி ஓட்டு கீழே வரும், பாதி ஓட்டு அப்படியே வந்து 50,000 ஓட்டு கிட்ட மேலே வந்துடும். ஓகேங்களா? அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர், மலையில இருக்கவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். யார் வந்து சங்கராபுரம் தொகுதியில் வெற்றி பெற வேண்டும், ரிஷிவந்தம் தொகுதி கொஞ்சம் வரும், ரிஷிவந்தத்தில் யார் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தான் முடிவு செய்வாங்க. அதனால வந்து அந்த மக்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா நீங்கள் வந்து புறக்கணிக்கவே முடியாது. எந்த கட்சியாக இருந்தாலும் அதை செஞ்சு தான் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் ஆக்சுவலாக கல்வராயன் மலைக்கு எனக்கு தெரிஞ்சு மே மாதம் நம்ம அலுவலகம் மூடுவதுக்கு முன்னாடி வந்து போயிருந்தேன். ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம், யாருமே பண்ணதில்லை கல்வராயன் மலை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த மக்கள் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 30 ஆண்டு காலம் வந்து பின்னோக்கி தான் இருக்காங்க. அங்கே போனால் இன்னுமே வந்து எங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் போனால் 150 கிராமம் இருக்குது மலை மேலே. அந்த 150 கிராமங்களுக்கும் வந்து சரியான சாலை வசதி இல்லை, பள்ளிக்கூடம் இருக்காது, குடிநீர் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ ஒருத்தவங்க பள்ளிக்கூடம் போனால் 10 ஊருக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் அப்படி இருக்கும். ஸோ அங்கேருந்து அங்கே வந்து படிக்கணும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் இருக்காது. அதிகபட்சம் என்னென்னா மலையில் வந்து இந்த கடுக்காயின்னு சொல்லுவாங்க, கடுக்காய், தேன், அதுக்கப்புறம் மரம் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். சில பேர் வந்து பயிர் வைக்கிறாங்க. பயிர் வந்து நீங்கள் பயிர் வச்சாலும் வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் அறுவடை, எல்லாம் 4 மாதத்துக்கு ஒரு டைம் தான் அறுவடை. மீதி நாட்கள் அவன் சும்மா தான் இருப்பான். அந்த டைமில் வந்து இந்த மரம் வெட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கேரளா இது வந்து மலைப்பகுதியா, இவனுக்கு இங்கே இருந்து பழகிட்டான், அவன் போய் கீழே நம்மள மாதிரி சமவெளியில் இருக்கவங்கள போய் வேலை செய்ய மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், கேரளா அந்த மூணார் அந்த சைடில் இருக்குல்ல மலைப்பகுதியாக சார்ந்து வேலை தேடுறதும் மலைப்பகுதியாக சார்ந்து தேடுறாங்க. ஆமாம், தேடுறாங்க. அவங்களுக்கு அதான் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு பழக்கப்பட்ட இடம் இல்லை மலைன்றது. ஸோ அதனால் வந்து அந்த பக்கத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இதுதான் வந்து அந்த பகுதியோட வரலாறு. இப்போ வந்து நான் பாதிக்கப்பட்டவங்க அதை பற்றி சொல்கிறேன் சார். என்னென்னா, நான் அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் போகல, ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு. நீங்கள் கூட வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி இட்டுட்டு போனாங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் வந்து முழக்கம் போட்டீங்க, கள்ளச்சாராயம் குடித்து வந்து சாவறாங்க, அவங்கள துப்பு இல்லை அரசாங்கத்தால் என்ன கைது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நானும் அதை ட்வீட் பண்ணியிருந்தேன். எனக்கு அதை யார் போட்டாங்கன்னா, புதிய தலைமுறையில் வந்து அவங்க ட்விட்டர் பேஜ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ வந்துச்சு. நான் எடுத்து போட்டு கொஞ்ச நேரத்தில் அதை டெலிட் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரெஷர் வந்ததுன்னு தெரியல, புதிய தலைமுறைக்கு டெலீட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது, நீங்கள் பேசுனது எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டாங்க. சரி, நம்ம போய் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, இருக்கிற சூழல் நம்ம நேர்லையும் போகக்கூடாது, கொஞ்சம் நாள் கழிச்சு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். நானும் கொஞ்ச நாள் கழிச்சு சரி டாக்குமெண்ட் பண்ணோம், ஏன்னா 67 பேர் இறந்துருக்காங்க, டாக்குமெண்ட் பண்ணோம், அப்படியே விட்டுட்டுனா வந்து நல்லாவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். எதுக்காவது இப்போ யூஸ் ஆகும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நேரில் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பேசினேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 50% மேலே எல்லாமே ஷெட்யூல் காஸ்ட், தலித் பிரிவை சார்ந்தவர், குறிப்பாக பறையர் சமூகத்தை சார்ந்த அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர், யார் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதும் அவங்க தான். இப்போ செந்தில்குமார் ஏடிஎம்கே இருக்கார்ல, அவர் வந்து தலித் தான். ஏன்னா அது ரிசர்வ் தொகுதியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிசர்வ் தொகுதியாக இருந்தது, அவர் தலித் தான். அது அவங்க வந்து டிசைடிங், நீங்கள் சொன்னீங்களே ஒரு விஷயம், யாரெல்லாம் கலாச்சாரம் கொடுப்பாங்க அப்படின்னா, கையில் காசு இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்க, ஏழைங்க, குறைஞ்ச வேலைக்கு யார் தரவங்களோ இப்போ கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த மக்களுக்கும் பெருசாக வேலை வாய்ப்பு. ஏன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டமாகட்டும், அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மலை சார்ந்த பகுதி தான், ஃபேக்ட்ரிஸ் எதுவும் இருக்காது, விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். கூலி வேலைக்கு தான் போவாங்க. கூலி வேலைக்கு ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபாய்க்கு போகிறான்னு வச்சிங்களேன், அவன் 150 ரூபா கொடுத்து மது வாங்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பாக்கெட் சாருக்கே 30 ரூபா 40 ரூபா கிடைக்குன்னு சொல்லிட்டு பாக்கெட் சாராயம் தான் வாங்கி கொடுப்பான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து ரொம்ப பெரும்பளவில் வாழ்கிறார்கள். இப்போ இந்த இறப்பு இருக்குல்ல 67 பேர், அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்கள் கிட்ட அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரத்தில் நீதிமன்றம் இருக்கும், கள்ளக்குறிச்சி நீதிமன்றம், அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் கருணாபுரம். அங்கே மட்டும்தான் கலாச்சாரம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு கடை இருக்குது, கண்ணுக்குட்டி கடை அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பட்டப்பேர், கலாச்சாரம் வைக்கிற ஒரு பட்டப்பேர் வந்து கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக சாராயம் விற்கிறதா சொல்கிறாங்க, கள்ளச்சாராயம் விற்கிறதா சொல்கிறாங்க. விற்கும்பொழுது அவர் போய் வந்து கொஞ்சம் பயந்து சுபாவம், யார் போய் மிரட்டினாலும் காசு கொடுத்துருவார், ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும். கொஞ்சம் நான் அந்த ஏரியா ரவுடி மாதிரி இருந்து போய் மிரட்டி சாராயம் கேட்டால் எனக்கும் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி கண்ணுக்குட்டி. அதே மாதிரி வந்து இவர் எங்கேயோ போய் சரக்கு வாங்கிட்டு வர போல், எங்கே வாங்கினாரு அதெல்லாம் அவங்க சொல்லலை, எங்கேயோ ஒரு இடத்துல போய் சரக்கு வாங்கியிருக்காரு போல், அந்த கள்ளச்சாராயம் மெத்தனால் வாங்கியிருக்காரு போல். வாங்கிட்டு வந்து எப்பயுமே வந்து விற்கிறதுக்கு முன்னாடி புதுசாக வாங்கிட்டு வரனா பிரித்து பார்ப்பாங்கல்ல, பார்ப்பாங்க, நாக்கில் தொட்டு பார்ப்பாங்க. அப்படி தொட்டு பார்க்கும்போது கண்ணுக்குட்டியோட தம்பி கேட்டிருக்காரு, இல்லை இந்த சரக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்மெல் வந்து வேறு மாதிரி அடிக்குது, இது நார்மலாக எப்பயுமே வாங்கிட்டு வர இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இல்லை இது எப்பயுமே வாங்கின இடத்துல வாங்கினீங்களா இல்லை வேறு எங்கேயாச்சும் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை இது வந்து எப்பயுமே வாங்குற இடத்துல தான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க தம்பி கேட்டிருக்காரு, இல்லை சரியில்லை நம்ம விற்கலாமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஸ்பெஷல்ஸாக இருக்குது
அப்படி தான் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி சொல்லியிருக்காரு. அன்றைய தினம் சரக்கு குடித்தாங்களே, அன்றைய தினம் வந்து நைட்டு ஈவினிங்காவோ மதியமாவோ யாரோ சரக்கு குடிச்சிருக்காங்க. குடிக்கும்போது முதல்ல வந்து அவர் தான் பாதிக்கப்பட்டவர். இப்போ குடிக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வந்து வாந்தி வந்திருக்கு, உடம்புலாம் ட்ரை ஆயிடுச்சு, தலை பயங்கர வலி, இதெல்லாம் போய் சொல்லியிருக்காரு, போய் படுத்திருக்காரு. சரி நம்ம வந்து வாமிட் பண்ணிடலாம், வாமிட் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணிருக்காரு. வாமிட் வரல போல். அவங்க வீட்டில் இருக்கவங்க கேட்டிருக்காங்க, என்னாச்சு உடம்பு முடியலன்னு சொல்லியிருக்காரு. சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஏன்னா ரொம்ப காலம் தவறி போச்சு, ரொம்ப நேரம் ஆனதால் இதில் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னோன்னே இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இது சாராயம் குடிச்சு தான் இவருக்கு உடம்பு இந்த மாதிரி ஆயிருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? டயக்னோஸ் பண்ணாங்களா? தொடக்கத்தில் வந்து அதை கண்டுபிடிக்கல. அதை சொல்லுங்கள் மெயினாக. ஆக்சுவலாக அது வந்து தொடக்கத்தில் எங்கேயுமே பதிவு பண்ணப்படவே இல்லை. கள்ளச்சாராயம் தான் குடித்து இறந்தார், அந்த இறந்த முதல் நபர் அப்படின்னு பதிவு பண்ணவே இல்லை. இறந்த உடனே அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இறக்குறாரு, 2-3 பேர் இறக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் குடிச்சாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2-3 பேர் இறந்த உடனே எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது, என்ன இது கண்ணுக்குட்டி கட்டில் போய் குடிச்சவங்கெல்லாம் சாவுறாங்க, ஒருவேளை கலாச்சாரமாக இருக்குமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அந்த தொகுதியில் வந்து 2 எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப பலமாக வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு ஏவா வேலு அவரோட ஆதரவாளர். ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பொன்முடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு வந்து வசந்த் கார்த்திகேயனை வளர்த்து விட்டார். அது வந்து உதயசூரியன் அவர்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா உதயசூரியன் வந்து எனக்கு தெரிஞ்சு உதயசூரியனுக்கும் வசந்த் கார்த்திகேயனுக்கும் 3 டைம் எம்எல்ஏ 4 டைம் எம்எல்ஏ சங்கராபுரம் தொகுதியில் வந்து அவர் அடிச்சிக்க முடியாது உதயசூரியன். அவர் வந்து இப்போதான் வந்தார் வசந்த் 2 டைம்ஸ் ரிஷிவந்தம். அவர் வந்து உதயசூரியனை டாமினேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வசந்த் கார்த்திகேயன் அவர்கள் வந்து வைக்கிறது தான் சட்டம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து உதயசூரியன் டாமினேட்டராக இருந்தார். டாமினேட்டர் இருந்ததை தாண்டி அவருக்கு வந்து எதிர்த்து அரசு யாரும் இல்லை. ஓகே, 4 டைம்ஸ் எம்எல்ஏ, நம்மள யார் என்ன பண்ணிருக்கணும்னு நினைச்சாரு. அதை தாண்டி அவர் பொன்முடி ஆதரவாளர்னு நினைக்கிறேன். அதனால வந்து வேலு வந்து வசந்த் கார்த்திகேயனை வளர்த்து விடுறாரு. ஸோ மலையரசன் எம்பி இருக்கார்ல, மலையரசன் வந்து வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தான் வேலை செஞ்ச நபர். ஸோ அவர் தான் வந்து சீட்டு வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில தர வருது. இந்த மாதிரி வந்து கலாச்சாரம் எனக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. நான் இப்போது சிறையில் இருந்ததுனால எனக்கு டீட்டெயிலாக தெரியல. முதல்ல 2 மரணங்கள் நடந்த உடனே இது கள்ளச்சாராயம் குடித்து நடந்த மரணங்கள் அல்ல அப்படின்ட்டு மாவட்ட ஆட்சியர் ஊடகங்களை சந்தித்து பேசினார். அப்போது வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு சரி? கள்ளச்சாராயம் மரணம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க ஆளுங்கட்சியிலேருந்து. இது வந்து திரும்ப ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. சரி இது வந்து இப்போ குடித்தவங்க வந்து கலாச்சாரத்தால் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு சேல் பண்ணிட்டாங்க. சேல் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் போயிடுச்சு. இப்போ நான் கண்ணுக்குடி வச்சுன்னா எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு இந்த விஷயத்த ஒன்று சொல்லுங்கள். இது எனக்கு இதுதான் கேள்விப்பட்டு என்னால் இதை நம்பவே முடியல. அதாவது ஒருத்தர் கலாச்சாரம் குடிச்சு சாவுறாரு, அந்த அவரோட மரணத்துக்கு இழவு வீட்டுக்கு எல்லாரும் போகிறாங்க அந்த பகுதியில் இருக்க. அதான் நான் சொல்ல வரேன். ப்ளீஸ் சொல்லுங்கள். ஆளுங்கட்சி அலர்ட் ஆகிட்டாங்க. சரி இது கலாச்சார மரணமாக இருந்தாலுமே நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாய் அடைக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியரும் சொல்கிறாரு, இல்லை இந்த மரணம் வந்து கலாச்சார நேரத்தில் நிகழ்ந்த மரணம் இல்லை, இது வந்து உடல்நலக் குறைவால் ஏற்பட்ட மரணம் அப்படின்னு பேட்டி அளிக்கிறார். பேட்டி அளிச்சோடனே கலெக்டரே சொல்லிட்டாரு. அப்போ கலாச்சாரம் அத்தாரிட்டி. அப்புறம் எல்லாம் வந்து அந்த சாவுக்கு வந்தவங்களாம் கண்ணுக்குட்டி கடையை நோக்கி படையெடுக்கிறாங்க. சரி சாவு வந்துச்சுப்பா, அது வந்து இப்போ கல்ச்சர் ஆயிடுச்சு. சாவாகட்டும் கல்யாண வீடாகட்டும் சாராயம் குடிக்கணும். உலகத்தில் எங்கேயாவது இது நடக்குமாப்பா? கள்ளச்சாராயம் குடிச்ச ஒருத்தன் சாவறான், அந்த சாவுக்கு வந்தவங்க அதே கள்ளச்சாராயத்தை குடிச்சு 60 பேர் சாவறான்னா என்னையா கவர்மெண்ட் அது? அப்போ இவங்க தொடக்கத்தில் அதை மூடி மறைக்காமல் இருந்தால் இவ்வளோ மரணங்களை குறைந்தபட்சம் இதை தடுத்துருக்கலாம்ல இல்லையோ? தடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. அதை தான் எல்லாம் சொல்கிறாங்க. கலெக்டர் வந்து இப்போ கள்ளச்சாராயம் மரணம் அப்படின்னு சொல்லி இருந்தா கிட்டத்தட்ட ஒரு பாதி ஊர்கள்னாச்சும் காப்பாற்றிருக்கலாம். அந்த கலெக்டர் நேரம் ஜெயிலில் இருக்கணுமா இல்லையா இல்லையோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாரும் இந்த சீரியஸாக எடுத்துக்கல, விவாதிக்கல. ஒரு கலெக்டர் பச்சை போய் சொல்கிறாரு, ரைட்டா, இந்த மரணம் கள்ளச்சாராயத்தால் நடந்த மரணம் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சொன்ன மாதிரி கலெக்டர் சொல்லிட்டாருப்பா, அவர் ஏன்பா தப்பா சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு போய் திருப்பி குடிக்கிறான். சாவுக்கு வந்தவங்களாம் சாவுக்கு வந்தவங்க குடிக்கிறான், குடிக்காதவங்களும் சாவுக்கு வந்தால் குடிப்பான். ஆமாம், அது கல்ச்சர். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் இந்த கல்யாண வீடு இழ வீடு எல்லா இடத்துலையும் இன்றைக்கி குடிக்கிறதுன்றது கல்ச்சர் ஆகி போச்சு. நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி இருக்கும்போது அந்த கலெக்டர் சொன்ன பொய்யினால தானேப்பா இவ்வளோ பேர் வாங்கி அதை குடிச்சு செத்துருக்கான். அந்த கலெக்டர் நேரம் ஜெயிலில் இருக்க வேணா? அரசனுடைய மெத்தனை போக்கு தான் காரணம் இதுக்கு. இல்லைன்னா இவ்வளோ பேர் செத்துறது வாய்ப்பே இல்லை. கலெக்டர் வந்து ஒரு பொறுமைப்புக்கு கலெக்டர் வந்து ஸ்பாட்டுக்கே வராமல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வாங்காமல் அங்கே இருந்துக்கிட்டே இது விஷ சாராயத்தால் சாவலன்னு சொல்ல ஒரே காரணத்தால் இருக்கிறவன் எல்லாம் குடித்தான். அந்த சாராயத்தையும் குடிச்சதுனால எல்லாத்தையும் கண்ணு போச்சு, கால் போச்சு, எல்லாம் போச்சு.
டாக்டர் வந்து எந்த இதுவுமே இங்கே மருந்து எதுவுமே கிடையாது. அதை வந்து ஒரே இடத்துல போய் சொன்னால் சரி வரான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு முண்டியம்பாக்கம், பாண்டிச்சேரி, சேலம்னு சொல்லி ரெஃபர் பண்ணி க்ரௌடு குறைச்சிட்டாங்க. இவ்வளோ தான் சார் நடந்தது. என்னையா கவர்மெண்ட் இது? ஒரு கலெக்டர் இப்படி பச்சை பொய்ய சொன்னதுனால தானேப்பா அவ்வளோ பேர் போய் இந்த கலாச்சாரத்தை வாங்கி குடிச்சாங்க. ஆமாம், ஆக்சுவலாக அந்த பகுதி மக்களும் அதான் சொல்கிறாங்க. கலெக்டர் சொன்னால் நாங்கள் நம்பணும், சரி கலெக்டரே சொல்லிட்டாரு அப்படின்னு நாங்கள் நம்பணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மரணம் நிகழும்போது தான் வந்து இல்லை இது கலாச்சாரத்தால் நிகழ்ந்த மரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அலர்ட் ஆகுறாங்க. சாராயம் குடிச்சவங்களாம் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போதிய வசதிகள் இல்லாதவங்களாம் வந்து பாண்டிச்சேரி போகிறாங்க, விழுப்புரம் முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த மாதிரி போனவங்கலாம் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக போனவங்களாம் பொழைச்சிட்டாங்க. கள்ளக்குறிச்சியிலே வந்து ரொம்ப டிலே ஆகி ஹாஸ்பிட்டலில் வசதி இல்லாமல் கொஞ்சம் அப்படி இருந்தவங்கலாம் வந்து இறந்துட்டாங்க. நிறைய பேருக்கு ஆக்சுவலாக கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் அந்த 67 பேர் இறந்தாங்கல்ல, அதை தாண்டி நிறைய பேர் பொழைச்சிட்டாங்க. பொழைச்சி அவங்க வந்து பொழைச்சவங்களால இயல்பாக வர முடியல, திரும்ப முன்ன மாதிரி இருக்க முடியல. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், உடம்புல வைட்டல் ஆர்கன் அஃபெக்ட் ஆகிடும் இல்லையோ, உடம்புல எந்த பகுதியில் எந்த வைட்டல் ஆர்கனை போய் அஃபெக்ட் பண்ணிடும் சொல்லுங்க. யாராலையும் இயல்பாகவே இருக்க முடியல. நம்ம வந்து ஒருத்தரை சந்திச்சோம், அவர்கிட்ட பேசணும், என்ன மாதிரி முன்ன மாதிரி இருக்க முடியலப்பா, நான் வந்து சாராயம் குடித்தேன், அது வந்து உடம்பு அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்த அறுத்து பிளட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. பிளட்டை எடுத்தோடனே என்னாச்சு, என்ன மாதிரி முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல, என்னால் சாப்பிட முடியல, கைகள்லாம் நடுங்குது, எனக்கு 50,000 கொடுத்தாங்கப்பா, நான் 50,000 வச்சு என்ன பண்ணுறது, இப்போ ஆனால் ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அன்றைக்கி 5 பாக்கெட்டு கொடுத்தேன். அது ஏன்னா சாயங்காலத்துலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் குடித்தேன். சாயங்காலத்துலேருந்து நைட்டு 10 மணி குடித்தேன். குடித்தோடனே காலையில் ஒரு 9 மணி 9:30 ஏஞ்சிது. நான் 9:30 மணிக்கு ஏஞ்சி பாத்ரூம் போனால் தான், பாத்ரூம் போனால் வாந்தி வந்து எடுத்துட்டேன். உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்க பசங்க, ஆட்டோவில் வச்சு. ஆட்டோவில் போனோன்னா உடனே என்ன பண்ணாங்க, டீப் மாதிரி சொல்லணுன்னாங்க. டீப் மாதிரி சொல்லணுன்னா நேராக ஜிகேஜி இது கொண்டு பாண்டிச்சேரிக்கு. அங்கே கொண்டு போய் என்ன நடந்தது, அங்கே போய் என்ன நடந்தது தெரியல எனக்கு. இந்த ஆப்ரேஷன் பண்ணது இதெல்லாம் என்ன நடந்தது தெரியல. 6 நாளாக பெட்டில் இருந்தேன். பெட்டில் இருந்து அந்த பாத்ரூம் கூட போகிற ஒன்றும் இல்லை, நடக்க முடியல. ஆனால் அந்த இதில் ரத்தத்தால் எப்படி தான் எடுத்தாங்க தெரியல. உண்மையில ரத்தத்தை எடுத்து அதனால் இப்போ அந்த ரத்தத்தால் எடுத்தனால என்னன்னு தெரியல, இந்த இடம் இப்போ நைட் வலி தாங்க முடியல. இந்த 3 வாரில் நானும் 3 ஹாஸ்பிட்டல் தனியாக ரெஸ்ட் போயிட்டு வந்துட்டேன். சரியாகல. ஆஹா, இப்போ எந்த மாதிரிலாம் உடம்புல பிரச்சனை இருக்கு? உடம்பு தான் பயங்கரமாக வலிக்குது. இந்த கை தூக்க முடியல, நடந்து போக முடியல, அதிகம் நடக்க முடியல. நல்லா தான் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? மூட்டை தூக்குற வேலை. இப்போ வேலைக்கு போக முடியாது? இல்லையே, போகல, அதுலேருந்து போகவே இல்லை இன்னும். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்களா, 10 லட்சம் கொடுத்தாங்க, 10 லட்சம் கொடுத்து என்ன பிரயோஜனம், எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டாரு, இவங்க பண்ண தப்புக்கு வந்து 10 லட்சம் கொடுத்து வந்து வாயை அடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வேணும், அப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு சமாளித்து போடுவார், எங்கள் அண்ணா இருந்தால், தம்பி இருந்தாவோ, அப்பா இருந்தவங்க எனக்கு சமாளித்து போடுவாங்க, இப்போ யாரும் இல்லை, எங்களுக்கு அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க. நான் மாதவஞ்சேரின்னு ஒரு இடம் சொன்னேன், இது வந்து கருணாபுரத்தை அதை சுற்றியுள்ள பகுதியில் நடந்தது. மாதவஞ்சேரின்ற ஊர் வந்து கருணாபுரத்துலேருந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து, கருணாபுரம் வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு ஏரியா பேர், அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து மாதவஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மாதவஞ்சேரின்ற ஊரில் வந்து பெரும்பாலானவர்கள் இது வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 6 பேர்கிட்ட குடிச்சிருக்காங்க சாராயத்தை. 6 பேர்கிட்ட கொடுக்கும்போது அங்கே நியூஸ், ஆக்சுவலாக அங்கே கண்ணுக்குட்டி கடையில் தான் இங்கே வந்து வாங்கி விற்றாங்க. ஓகே, மாதவஞ்சேரியில். அதாவது இது பிரான்ச் மாதிரி, கண்ணுக்குட்டி கடையில் கண்ணுக்குட்டி கடை வந்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். அப்போ மாதவஞ்சேரியில் கண்ணுக்குட்டி கடையிலேருந்து மாதவஞ்சேரிக்கு வருது. மாதவஞ்சேரியில் 6 பேர் குடிக்கிறாங்க. 6 பேர் குடிக்கிறாங்க, 6 பேரும் இறந்துட்டாங்க. சில பேர் வந்து காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு தெரியல. அந்த 6 பேரில் 4 பேருக்கு பணம் வந்துருச்சு. 67 பேரில் 65 பேருக்கு பணம் வந்துருச்சு, இன்னும் 2 பேருக்கு வரலன்னு சொல்கிறாங்க. கள்ளச்சாராயம் குடித்து இருந்த ஜெயமுருகன் அவரோட மனைவி கிட்ட நான் போய் பேசினேன். என்னங்க உங்களுக்கு இன்னும் பணம் வரலையான்னு கேட்டேன். ஆமாங்க தம்பி, வரல, எங்கள் ஊரில் வந்து 6 பேர் இறந்தாங்க, 4 பேருக்கு வந்துருச்சு, எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் வரல அப்படின்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது, உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு நாங்கள் நினச்சிக்கிட்டோம், அவர் ரெகுலராக கொடுப்பாரு, அந்த கடையில் தான் வாங்கிட்டு வருவார், அப்படி குடிக்கும்போது குடிச்சிட்டாரு, அப்புறம் லேட்டாக தான் தெரியுது இது வந்து கலாச்சாரத்தால் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் புதைச்சதை வந்து நோண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணோடனே கலாச்சாரம் தான் குடிச்சாருன்னு தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இப்போ 5-6 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு தாலுக்கா ஆஃபீஸுக்கு நடந்துட்டு இருக்கோம், கலெக்டர்ட்டையும் கோரிக்கை வச்சுட்டோம், இன்னும் எங்களை யாரும் கண்டிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த 10 லட்சம் வரல. 10 லட்சம் வரல வரும்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. லெட்ரு அங்கே இருக்குது இங்கே இருக்குது, வரும் முதலமைச்சர்கிட்ட போயிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவர் தான் எங்கள் வீட்டில் சம்பாதிச்சவங்க, அவங்க தான், அவங்கள நம்பி தான் நாங்கள் இருந்தோம்.
எத்தனை பசங்க இருக்காங்க? 2 பையன் ஒரு பொண்ணு. உங்க வீட்ல யாரு வேலைக்கு போனா? அவரு தான் வேலைக்கு போனார். வேலைக்கு ஆ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளையராஜா. இளையராஜாவோட ஃபேமிலி வந்து ரொம்ப எப்படி சொல்றது? பொருளாதார ரீதியாக ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஃபேமிலி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இளையராஜா எப்பயுமே குடுப்பார் போல. ம் நான் போன அன்னைக்கு கூட இளையராஜாவோட மனைவி இல்ல. ம் 2 பெண் குழந்தைகள் தான் இருந்துச்சு. ம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு தகட செட்டுல விழுந்தது. அவங்க வந்து அந்த சாலையோரத்துல ஹோட்டல் இருக்கும்ல, அந்த ஹோட்டல்ல வந்து இளையராஜாவோட ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க. ம் சரி வேற யார்ட்டும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இளையராஜா அவங்க பொண்ணுங்கள்ட்ட பேசினேன். அவங்க என்ன சின்ன சொன்னாங்க? பிள்ளைங்க. சின்ன குழந்தைங்க. எங்க ஊர் வந்து மாதவச்சேரி. எங்க அப்பா பேர் இளையராஜா. எங்க அம்மா பேர் பவுனு. என் பேர் ஐஸ்வர்யா. என் பாப்பா பேர் வந்து தீபா. என் அண்ணன் பேர் இளவரசன். எங்க அப்பா எப்பயும் வேலைக்கு போற மாதிரி தான் போனாரு. இது சாயந்தரம் ஆனா உடம்பு வலிக்குதுன்னா சாராயம் குடிப்பாங்க. எப்பயும் குடிக்கிற மாரி குடிச்சு விஷ சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க. எங்க அப்பா வந்து இது காசு கொடுக்குறான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால தெரியாம நாங்க எரிச்சிட்டோம். இது அப்புறமா டிவியில செய்தியில சொன்னாங்க. இது எல்லாரும் விஷ சாராயம் இது குடிச்சு இறந்ததுனால 10 லட்சம் காசு தரேன்னாங்க. எங்களுக்கு தெரியாது. தெரியாம எரிச்சிட்டோம். அந்த எங்க அப்பா வாங்கினவங்கள்ட்டே அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க ஜெயிலில் அவங்க பேர் ராமர். அவங்களே சொல்லிட்டாங்க அவன் என்கிட்ட இருந்து தான் வாங்கி குடிச்சாங்கன்னு. எங்க அப்பா வேலைக்கு போனாதான் எங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட முடியும். எங்க அப்பா குடிச்சு தான் இறந்தாரு. கவர்மெண்ட்ல எல்லாத்துக்கும் 10 லட்சம் காசு கொடுக்குற மாரி எங்க அப்பாவுக்கு வரணும். பணம் வரலையா அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் சில பேர் இருந்தாங்க. ஸோ அதிமுக திமுக ரெண்டு பேர்த்தையும் விசாரிச்சேன். ஏன் பணம் வரல அப்படின்னு சொல்லி கேட்டும்போது, இல்லை ஆக்சுவலாக வந்து கருணாபுரம் அதை சுற்றியுள்ள பகுதிகள்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்க கூட்டணியில் இருக்காங்க. திருமாவளவன் இருக்காது. அப்படி இருக்கிறதால வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணார். இது வந்து பெரிய இஷ்யூ ஆகும். ஏன்னா இங்கே இது நம்ம செங்கல்பட்டு மரக்காணத்தில் இருந்தவங்களும் எல்லாமே பழைய வந்து சமூகத்தை சேர்ந்த பழைய சமூகத்தை சேர்ந்த மெஜாரிட்டி அவங்க தான். இங்கேயும் அப்படி தான். ஆனால் நாங்கள் வந்து வன்னியர் என்பதால் வந்து எங்களுக்கு வந்து தயக்கம் தர மாட்டுறாங்க, டிலே பண்ணுறாங்க. இதுதான் ரீசனாக இருக்கட்டும். ஒருவேளை வந்து எங்கள் வீட்டுக்காரோ இல்லை எங்கள் அப்பாவோ வந்து கருணாபுரத்தில் இருந்து தான் எல்லாரும் கிடச்சிருக்கோம். நாங்கள் வந்து இங்கே இருந்துட்டோம். நாங்கள் மாதவன் இப்போ இந்த பணம் வராத இளையராஜா மற்றும் ஜெயமுருகன் இந்த 2 பேருமே வந்து மாதவன்சேரியை சேர்ந்த இந்த 2 மாதவன்சேரியை பேருமே சேர்ந்தவங்க. வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். மன்னவை சமூகத்தை சேர்ந்தவர்கள். இது என்னப்பா உயிர் தானேப்பா. உயிர் தான் சார். இன்னொன்று ஒரு அரசாங்கம் நினைச்சா அந்த இளையராஜாவோட உடலை எரிச்சிருந்தாலும் அரசாங்கம் நினைச்சா அவர் கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்தாருன்றதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இல்லை வாக்கு சரக்கு அந்த வித்தவரே சொல்லியிருக்காரு. வித்தவரே வாக்குமூலம் வேற கொடுத்தாரு. என்ன வேணும் உங்களுக்கு? தெரியாம எரிச்சிட்டாங்க ஏழைங்க. ஏழைங்க அவங்களுக்கு தெரியல. தெரியாது. ஆ. ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க ஏழைங்க. இன்னொன்று இது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து 10 லட்ச ரூபாய் அரசாங்கம் கொடுக்க போகுதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா. இறந்துட்டாரு அப்பா. அதான் அவங்களும் சொன்னாங்க. ஆ. எங்க சமுதாயப்படி நாங்க எரிப்போம். ஆ. நாங்க அந்த மாதிரி எரிச்சிட்டோம். ம். அரசாங்கம் அந்த மாதிரி பணம் கொடுக்க போறோம்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா இது விசாரிச்சா கண்டுபிடிச்சிட முடியும். வருவாய்த்துறை அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ விசாரித்தார்கள்னா இது எளிதாக வெரிஃபை பண்ண முடியும். அந்த ஊர்ல இருக்கவன்ட்ட கேட்ட சொல்ல போறாங்க, ஆமா சார் குடிச்சிட்டு வந்து இங்க படுத்து கிடந்தாரு. இன்னொன்னு எங்க மது வாங்கினார்ன்றவர் அவரும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இல்லையா? நான் தான் இவருக்கு இந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இவங்களுக்கு கொடுக்கறது கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகிப்போச்சு பண்ணி. 6 மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க சொல்ற குற்றச்சாட்டு நியாயமா தானே இருக்கு. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, நாங்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால எங்களுக்கு கொடுக்கலன்றது நியாயமாக தானே இருக்கு. இதை வெரிஃபை பண்ணிட்டு 10 நிமிஷத்தில் ஒரு நாளில் வருவாய்த்துறை நினைத்தால் இதை பைசல் செய்ய முடியும். இன்னொன்று இளையராஜா எரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஜெயமுருகன்றவர் உடலை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்து கள்ளச்சாராயம் தான் என்பது உடற்கூறு ஆய்வில் தெரிந்தும் விட்டது. அதுக்கப்புறமும் சாங்ஷன் பண்ணலன்னா என்னையா கவர்மெண்ட் இது? உள்ளபடியே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படி வந்து ஒரு 67 பேர் செத்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் திராவிட மாடல் அரசுன்னு ஷூட்டிங் நடத்திட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காரு சிஎம். ஒரு முதல்வர் வெட்கப்பட வேண்டாமா? இது யாரும் ஃபாலோவும் பண்ணல. யாரும் ஃபாலோ பண்ணல. எனக்கு வருத்தமாக இருக்குது இல்லையோ, வருத்தமாக இருக்குது. நம்ம மீடியா நண்பர்கள் போகணுன்றேன். ஏன் இப்போ நீங்கள் போய் இப்போ இந்த 2 பேருக்கு கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்த இந்த 2 பேருக்கு இப்போ ஒரு பணம் வரவில்லை, அரசாங்கம் கொடுத்த இந்த இழப்பீடு கூட வரவில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்ன சேனலில் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு போய் இப்போ அதை விசாரித்து அதை செய்தியாக்கணுன்ட்டு உங்களுக்கு இருந்த அக்கறை இவ்வளோ பெரிய ஊடக ஜாம்பவான்களுக்கு இல்லை தானே? அது பாவம் இல்லை. அது சின்ன பிள்ளைங்க, நான் பார்த்தேன் இந்த ஃபுட்டேஜை, சின்னூண்டு குழந்தைங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? ரோட்டில் இருக்க ஹோட்டலில் வேலை செய்யுது அந்த அம்மா. 10 லட்ச ரூபா கிடைச்சா அந்த பிள்ளைங்க படிப்புக்கு உதவுதாப்பா? இது அரசாங்கம் தானேங்க செய்யணும், அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்யணும். இல்லைனாலும் ஊடகங்கள் போய் அதுக்கு இதை வெளிச்சம் போட்டு காட்ட வேணாமா? என்ன கவர்மெண்ட் ஒரு குடும்ப தலைவனை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நிர்வாக குளறுபடிகள் சிகப்பு நாட காரணமாக இந்த காம்பன்சேஷனை கூட கொடுக்கலன்னா இதெல்லாம் என்ன கவர்மெண்ட் யாது? உள்ளபடியே இது தவிர்க்க வேண்டிய மரணம். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க நீங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 50-60 ஆண்டுகள் இருக்கும். ஒரு பெரிய ரயில் விபத்து நடக்குது. அப்போது இந்த ரயில்வே துறையின் அமைச்சராக இருந்தவர் திரு லால் பகதூர் சாஸ்திரி, பின்னாளில் பிரதம மந்திரியான திரு லால் பகதூர் சாஸ்திரி.
இந்த ரயில்வே விபத்துக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டாருப்பா அவரு. ஆமா, நேரு கேட்டும் இல்ல நான் வந்து ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு ஒரு தார்மீகத்தை நாம இப்போ எதிர்பார்க்கலனாலும் இது முழுக்க ஸ்டாலின் காரணம்ப்பா இந்த 67 பேர் மரணத்துக்கு. நான் இதில் வேற எந்த காரணத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு ஏன் அவ்வளவு ஆதங்கம், இவ்வளவு கோபம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு டிஜிபி அறிக்கை அனுப்புகிறாருப்பா. மெத்த நாள் தாங்க காரணம். நீங்கள் பாலிசி ஃப்ரேம் பண்ணிங்கன்னா பண்ணலைன்னா மீண்டும் கள்ளச்சாராய சாவுகள் இதே போன்ற சாவுகள் நடக்கும்னு ஒரு டிஜிபி எழுதுறாரு. அதுக்கு பிறகு 67 பேரை சாக விட்டுட்டு எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் திராவிட மாடல் அரசு என்று மிடுக்கு நடை போட்டுக்கிட்டு சுற்றுறாரே, இவரெல்லாம் என்ன ஜென்மன்றது உள்ளபடியே எனக்கு புரியலப்பா. எப்படி இப்படி ஒரு அரசு இருக்க முடியும்? உங்கள் குடும்பத்தில் யாராவது செத்துருந்தா நீங்கள் இப்படி இருப்பீங்களா? ஏழை குடும்பன்றதுனால தானே நீங்கள் இப்படி தூக்கி 10 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் பணத்தை தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுலேயும் 2 பேருக்கு ஒழுங்காக கொடுக்கவே இல்லை. இதற்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், இதற்கு பொறுப்பான ஒரு அதிகாரி இருப்பாங்கல்ல, ஆமாம், அந்த அதிகாரியை கண்டறிஞ்சு அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேணாமா? குறைந்தபட்சம் நீங்கள் யார் மேலேயுமே நடவடிக்கை எடுக்கலாம். அரசு அதிகாரிகளுக்கு எப்படிப்பா பயம் இருக்கும்? அப்போது உள்துறை செயலராக இருந்தது திருமதி அமுதா இல்லையா? அந்த அமுதாவை மாற்றி வருவாய்த்துறை செயலராக்கிட்டு கூடுதல் பொறுப்பு கொடுக்குறாங்க. சிறப்பு திட்ட செயலாக்கம் உள்ளிட்ட இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அதிகாரிகளுக்கு எப்படியா பயம் இருக்கும்? இது அதுக்கப்புறம் யாருமே ஃபாலோ பண்ணலன்றதுனால தான் ஊடகங்களில் இதை வெளிவர விடவில்லை. எனக்கு கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறாரு, அந்த ஐபிஎஸ் அதிகாரி இந்த லெட்டரை காமிக்கிறாரு. நான் அந்த கள்ளச்சாராய சாவு என்ன உலுக்கிருச்சு. எப்படி சார் இது நடக்குது? 67 பேர் 60 பேர் சாவுறாங்களே, இது என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது, போலீஸு குறை சொல்லாத, போலீஸு கரெக்டாக பண்ணியிருக்காங்க பாருன்னு காட்டுறாரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியில் அவருக்கு இந்த கடிதம் அவருக்கு சர்க்குலேட் ஆகுது. அவங்களுக்குள்ள சர்க்குலேட் பண்ணி இறந்த பிறகு இயல்பாக சர்க்குலேட் ஆகல பாரு, நம்ம அனுப்பிச்சிட்டோம், கவர்மெண்ட்டில் விட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ அவர் காட்டுறாரு, தெரியுமா உனக்கு பார் படியுது லெட்டருக்கு பார் அப்படின்னு காட்டுறாரு. அவர் ஃபோனில் காமிச்சார், பார்க்குறேன் நான் இதை. அதுக்கப்புறம் தான் வெளில வந்தோன்னே எடுத்தேன் இதை முதல்ல பார்க்குறாங்க. அப்போ இது இந்த மாதிரி போயிருக்கு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்தது முதல்வருக்கு தெரியுமான்னு சந்தேகமாக இருக்குது எனக்கு. அப்படி இருக்கும்போது இதற்கு யார் காரணம் என்பதை கண்டறிய வேண்டும். இன்னொன்று, ஊடகங்களும் இப்போ நான் ஜெயிலிருந்து வெளியில பற்றி ஊடகங்கள் பேசவே இல்லை, யாரும் எதுவுமே பேசலப்பா. நான் இந்த ஆவணத்தை நமக்கு தான் இப்போ சேனல் இப்போ தானே கைக்கு வந்திருக்கு, சரி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்டை எடுத்து நான் தமிழகத்தின் மிக முக்கிய ஊடகங்கள் 3-4 ஊடகங்களுக்கு இதை அளிக்கிறேன், பப்ளிஷ் பண்ணுங்கன்ட்டு பயப்படுறாங்க. பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. பப்ளிஷ் பண்ண மாட்டேன்றாங்க. வரலையே, எங்கே பப்ளிஷ் பண்ணாங்க? என்ன சார், ஏன் சார் பண்ணலன்னா, இல்லை இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேஸ் போட்டுருவாங்க. போட்டுட்டோம். இதானேப்பா பத்திரிக்காரன் வேலை. பத்திரிக்கார வேலை தானே. இதுக்கு தானே 4வது தூணுன்னு சொல்லிட்டு சுற்றுறோம் நம்ம. இதை நம்ம வெளியில் கொண்டு வரணும். யார் கொண்டு வருது? சின்ன விஷயம் இல்லை இல்லையோ. 67 பேர் செத்துருக்கான், இவ்வளோ பெரிய லேப்ஸ் நடந்திருக்கு. என்னென்னா இது அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டில் இந்த லெட்டர் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேஸ் போட்டுருவாங்க. அதனால நாங்கள் தொடரல. இல்லை அஃபிஷியல் இந்த டாக்குமெண்ட் மேலே அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா வச்சுங்களேன், இதை பற்றி நம்ம பேசிக்க மாட்டோம். எதுக்கு பேச போகிறோம்? இதுதான்ப்பா நம்ம வேலை. இந்த ஊடகங்கள் செய்யலை, இதற்கு பொறுப்பானவர்களை கண்டறியவில்லை. குறைந்தபட்சம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் இதன் மீது நடவடிக்கை எடுக்கும், விசாரணை நடத்த வேண்டும்ன்றதுக்காக தான் நான் போய் நேரடியாக சென்று புகார் அளித்து விட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம் இருக்கும் என்று நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல இல்லையோ. மிக மிக மோசம். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இவ்வளவு ஒரு அவமானப்படணும் முதல்வர். 20 ஆண்டுகள் இல்லாத கள்ளச்சாராய மரணங்கள் எனது ஆட்சியில் எப்படி நடக்குது? அதுவும் மீண்டும் மீண்டும் நடக்குது. வெட்கப்பட வேணாம். அவர் பொறாமப்படுறாராம் எடப்பாடி பழனிசாமி. ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து, இது கவர்மெண்ட் நடத்துகிற லட்சணமா? பொறாமப்படுற அரசா அது? அனுபவம் இல்லை தான் அவருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு கள்ளச்சாராயம் குடிச்சா செத்தான். கோவிட் பீரியடில் கள்ளச்சாராயம் குடிச்சு யாரும் சாவலை, ஞாபகம் இருக்கா? எவனோ ஒருத்தன் இந்த சானிடைசரை குடிச்சிட்டு தான் எவனோ ஒருத்தன் செத்தான்னு நினைக்கிறேன் இந்த பீரியடில், இல்லையா? கோவிட் பீரியடில் கள்ளச்சாராயம் குடிச்சு யாரும் சாவலை. நார்மல் டேஸில் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறான். இவர் மற்றவர்கள் பார்த்து இவர் ஆட்சி நடத்தும் விதத்தை பார்த்து பொறாமைப்படுகிறார்களாம். இது பெருமை அவர் மேடையில் பேசுகிறாரு. ரொம்ப வேதனை. உண்மையிலேயே உங்களை வாழ்த்துறேன், நான் பாராட்டுறேன் இல்லையோ. ஒரு சமூக பொறுப்புணர்வோடு நீங்கள் போய் அந்த கள்ளக்குறிச்சியை விசிட் பண்ணி இந்த விஷயங்களை கண்டறிந்ததோடு இல்லாமல் 2 பேருக்கு கள்ளச்சாராயம் குடித்து, இதே சம்பவத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போன இளையராஜா மற்றும் ஜெயமுருகன் ஆகிய குடும்பத்தினருக்கு அரசாங்கம் அளித்த நிவாரணமான 10 லட்சம் ரூபாய் கூட வரவில்லை என்பதை நீங்கள் கண்டறிந்து வந்து இந்த பொதுமக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக நீங்கள் போய் செஞ்சதுக்கு உண்மையிலே நான் உங்களை பாராட்டுறேன், வாழ்த்துறேன். சரிங்க சார், தொடர்ந்து அவங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்குமே நம்ம வந்து முயற்சி செய்யலாம். இது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொடுக்க நன்றி. நானும் என்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொண்டேன் மக்களிடையே. தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி.